வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சங்கரமூர்த்தி. வெல்கம் டு மை யூடியூப் சேனல் இங்கிலீஷ் பேச இருக்கோமா. டுடே டே 29 இது 30 days ஃப்ரீ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸு. இந்த வீடியோவில் இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் வந்து இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ்னால் கொஸ்டின் கேட்குறது, கொஸ்டின் பண்ணுறது, கேள்வி எப்படி கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அது முடிந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். இன்றைக்கி டே 29 ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸில் கேள்வி வாக்கியம் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் அதை பற்றி பார்க்க போகிறோம். இன்டர்கேட்டிவில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ், அனதர் ஒன் வந்து நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸு. இப்போ நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். பாசிட்டிவாக நம்ம எப்படி நம்ம அந்த சென்டென்ஸை வந்து கொஸ்டின் பண்ணலாம், கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நம்ம சென்டென்ஸை பார்க்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடையுமே நம்ம அதோட ஃபார்முலா ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸோட இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸோட பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்முலா என்னன்னா, நம்ம ஐ, யூ, வி, தே, ஹி, சி, இட் நேம்ஸ் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, ஆல் சப்ஜெக்ட்டுக்குமே நம்ம வந்து என்ன பண்ணணும்னா ஹெல்பிங் வெர்பு அதான் யூஸ் பண்ணணும். ஹெல்பிங் வெர்புனா துணை வினைச்சொல், இன்னொரு பேர் ஆக்சிலரி வெர்புன்னு சொல்லுவாங்க. அந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இங்கே வந்து காமன் ஆக்சிலரி வெர்பு தான் வில் ஹேவ். இங்கே ஆக்சிலரி வெர்பு தான் நம்ம இங்கே பயன்படுத்தணும். ஓகேங்களா? வில் ஹேவ் அது என்ன டென்ஸுக்கு? பாசிட்டிவ் டென்ஸுக்கு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் டென்ஸுக்கு தான் வில் ஹேவ்ங்கிறத நம்ம அங்கேயே பயன்படுத்தணும். இங்கே வந்து கொஸ்டின்ங்கிறதுனால நம்ம வந்து எப்பயுமே நம்ம ஆக்சிலரி வெர்பு வந்து சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் தான் கொண்டு வரணும். ஓகேங்களா? கொஸ்டின் பண்ணுறதுக்கும் சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் தான் நம்ம எழுதி கொஸ்டினை நம்ம சென்டென்ஸை ஆரம்பிக்கணும். ஓகேங்களா? இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸோட ஆக்சிலரி வெர்பு வில் ஹேவ். ஓகேங்களா? அதனால நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நீ நாளை வந்திருப்பாயா அப்படிங்கிறது வந்து என்ன பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸு. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸு. ஓகேங்களா? நீ நாளை வருவாயாங்கிறது வெறும் பாசிட்டிவ் சென்டென்ஸு. நீ நாளை வருவாயா பாசிட்டிவ் சென்டென்ஸு. பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் நீ நாளை வந்திருப்பாயா. இப்போ ஒரு டிஃபரன்ஸ் புரியுதுங்களா? நீ நாளை வருவாயா, நீ நாளை வந்திருப்பாயாங்கிறதுக்கும் உங்களுக்கு டிஃபரன்ஸ் புரியுது. நீ நாளை வருவாயாங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸு, அது ஸ்டேட்மெண்ட். நீ நாளை வந்திருப்பாய்ங்கிறது பாசிட்டிவ் சென்டென்ஸு. ஓகேங்களா? நீ நாளை வந்திருப்பாயா அப்படிங்கிறது கொஸ்டின் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இந்த சப்ஜெக்ட் நம்ம ஒரு சென்டென்ஸை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த சென்டென்ஸோட ஃபஸ்ட்டில் வந்து நம்ம எப்பயுமே என்ன பண்ணணும், சப்ஜெக்டை தான் நம்ம கொண்டுட்டு வரணும் ஸ்டேட்மெண்ட்டில். ஆனால் இங்கே வந்து நம்ம கொஸ்டின்ங்கிறதுனால என்ன பண்ணணும், ஆக்சுவலி இருப்பதை தான் நம்ம இங்கே கொண்டு வரணும் ஃபஸ்ட்டில் சென்டென்ஸோட எண்ட். அதனால ஃபஸ்ட்டு இந்த வில்லுங்கிற ஆக்சிலரி இருப்பை நம்ம இங்கே நம்ம எழுதிக்கிறோம். வில் எதிர்காலத்தை குறிக்கும் துணை வினைச்சொல். ஓகேங்களா? அடுத்தது என்ன பண்ணணும், சப்ஜெக்ட். இதில் வந்து சப்ஜெக்ட் யாரு? சப்ஜெக்ட் நீங்கிறது தான் சப்ஜெக்ட். அதனால சப்ஜெக்டை நம்ம அடுத்து எழுதிக்கிறோம். வில் யூ. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், ஹேவ். இது வந்து இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ், ஃபியூச்சர் பர்ஃபெக்ட். அதனால ஹேவ்ங்கிறத நம்ம வந்து பர்ஃபெக்ட்னாவே நம்ம வந்து ஹேவ். வில் யூ ஹேவ். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், V3 வெர்பு. பர்ஃபெக்ட்னாவே நம்ம என்ன பண்ணணும், வெர்பில் 5 டைப்ஸ் இருக்குது.
ஒன்று V1 verb ப்ரெசன்ட் ஃபார்ம், V2 verb பாஸ்ட் ஃபார்ம், V3 verb பாஸ்ட் பார்ட்டிசிபிள். நெக்ஸ்ட் வந்து ஐஎன்சி சேர்க்கறது, வெர்பு கூட ஐஎன்சி சேர்க்கறது வந்து V4 verb. அடுத்து தேர்ட் பர்சன் சிங்குலர் ப்ரெசன்ட் டென்ஸ் சேர்க்கறது இஎஸ் சேர்க்கணும். எஸ் சேர்க்கறது வந்து V5 verb. உங்களுக்கு 5 டைப்ஸ் வைப் இருக்கு. நம்ம இங்கே வந்து என்ன யூஸ் பண்ணணும்னா வெர்போட மூணாவது வடிவம் V3 verb தான் நம்ம பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb தான் இங்கே நம்ம யூஸ் பண்ணணும். அதனால வந்து will you have, இங்கே மெயின் verb என்னன்னா கம், V1 verb கம், V2 கேம் பாஸ்ட் verb, ப்ரெசன்ட் verb கம், V3 verb பாஸ்ட் பார்ட்டிசிபிள் verb கம் தான். ஓகேங்களா? அதனால இந்த வெர்போட மூணாவது வடிவத்தை நம்ம இங்கே கொண்டுட்டு வரணும். இந்த கம்முக்கு வெர்போட மூணாவது வடிவம் கம்மு தான். அதனால இந்த கம்மை நம்ம இங்கே போட்டுருவோம். will you have come tomorrow, நாளை அப்படிங்கிறது போட்டு நம்ம கொஸ்டின் மார்க்கு நம்ம இங்கே போட்டுருணும். ஏன்னா இது கொஸ்டின்ங்கிறதுனால கொஸ்டின் மார்க்கு சிம்பிளை போட்டால் தான் நம்மளோட கொஸ்டின் நம்ம ஃபைன் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ பாருங்க, ஃபஸ்ட்டு ஆசிரியர் வெர்பு, ரெண்டாவது வந்து சப்ஜெக்டு, மூணாவது வந்து ஹேவ், நாலாவது வந்து மெயின் வெர்பு, நெக்ஸ்ட் வந்து டுமாரோ. will you have come tomorrow, நீ நாளை வந்திருப்பாயா? will you have come tomorrow, நீ நாளை வந்திருப்பாயா? ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்க்கலாம். அவள் அழைத்திருப்பாளா? அவள் அழைத்திருப்பாளா அப்படிங்கிறது வந்து என்ன டென்ஸு? பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ். நம்ம கொஸ்டின் ஒரு கொஸ்டின் நம்ம வந்து கேட்குறோம், அனதர் பர்சன்ட்டை கேட்குறோம். அதனால வந்து இது இன்டர்கேட்டிவ். இன்டர்கேட்டிவ்னாவே கேள்வி வாக்கியம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, இதில் இங்கே வந்து சப்ஜெக்ட் யாருன்னா அவள். நம்ம கொஸ்டின்ங்கிறதுனால நம்ம வந்து எடுத்தோடனே என்ன பண்ணணும், நம்ம வந்து ஆசிரியர் எழுதி தான் நம்ம கேள்வி கேட்கணும். அதனால வில்லுங்கிற எதிர்காலத்தை குறிக்கும் துணைமணி சொல் வில்லுங்கிறத நம்ம எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், இதில் அவள் தான் சப்ஜெக்ட். சப்ஜெக்டை நம்ம எழுதிக்கிறோம் வில் சி. நெக்ஸ்ட் வந்து ஹேவ், வில் சி ஹேவ். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், இதோட மெயின் வெர்பு வந்து என்ன, அழைக்கிறது, கால். இப்போ கால்ங்கிறது ப்ரெசன்ட் ஃபார்ம் V1, கால்டுங்கிறது V2 பாஸ்ட் ஃபார்ம், V3 வந்து கால்டு பாஸ்ட் பார்ட்டிசிபிள். அதனால நம்ம வந்து இங்கே வெர்போட மூணாவது வடிவத்தை நம்ம இங்கே எழுதணும். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் இல்லை, பர்ஃபெக்டாகவே வெர்போட மூணாவது வடிவத்தை தான் நம்ம இங்கே எழுதணும். அதனால will she have called, will she have called, அவள் அழைத்திருப்பாளா? will she have called, அவள் அழைத்திருப்பாளா? ஓகேங்களா? அடுத்து நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பார்க்க போகிறோம். அவர்கள் வேலை முடித்திருப்பார்களா? அவர்கள் வேலை முடித்திருப்பார்களா? ஓகேங்களா? இப்போ அவர்கள் வேலை முடித்திருப்பார்களாங்கிறது வந்து பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸு. அவர்கள் வேலை முடித்திருப்பார்கள் அப்படிங்கிறது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸு. ஸ்டேட்மெண்ட்டை இன்டர்கேட்டிவாக மாற்றுறோம் நம்ம. இப்போ ஸ்டேட்மெண்ட் வேறு, இன்டர்கேட்டிவ்ங்கிறது வேற ஸ்டேட்மெண்ட்டு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து அவர்கள், இதில் வந்து சப்ஜெக்ட் வந்து அவர்கள் தான் சப்ஜெக்ட்டு, இதே தான் சப்ஜெக்ட்டு. நம்ம இங்கே வந்து என்ன, எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே ஒரே ஒரு காமன் நாமளே ஆக்சிலரி வெர்பை தான் பயன்படுத்துகிறோம். அதனால வில்லுங்கிறத நம்ம இங்கே எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட்டு தே சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹேவ், ஹேவுங்கிற ஆக்சிலரி வெர்ப் எழுதிக்கிறோம். வில் தே ஹேவ், வில் தே ஹேவ். இப்போ இங்கே வந்து முடிக்கிறது தான் மெயின் வெர்பு. இந்த முடிக்கிறதுக்கு இங்கிலீஷில் வந்து ஃபினிஷ். என்னது ஃபினிஷ்? V1 ஃபினிஷ், V2 வந்து ஃபினிஷ்டு, ஓகேங்களா? இப்போ V1 வெர்பு ஃபினிஷ், V2 வெர்பு ஃபினிஷ்டு, V3 வெர்பு ஃபினிஷ்டு. இப்போ நம்ம இங்கே வந்து வெர்போட மூணாவது வடிவத்தை தான் நம்ம இங்கே கொண்டு வரணும். அதனால ஃபினிஷ்டுங்கிறத இங்கே கொண்டு வந்து எழுதிடணும். will they have finished the work? கொஸ்டின் மார்க்கை போட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணுங்க. will they have finished the work, அவர்கள் வேலை முடித்திருப்பார்களா? will they have finished the work, அவர்கள் வேலை முடித்திருப்பார்களா? ஓகேங்களா? இது மட்டும் தான் நம்ம சென்டென்ஸை பயன்படுத்தி நிறைய வெர்ப்ஸை யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸை வேக்கப் பண்ணிக்கிட்டே இருக்கலாங்க.
ரொம்ப வெரி சிம்பிள் ஈஸி. ஓகேங்களா இங்கிலீஷு. நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு விருப்பம் எடுத்து நீங்களே இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணி நீங்கள் வந்து வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து ஓகே. இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் டபிள்யூஹெச் வேர்டை பயன்படுத்தி எப்படி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்னா இப்போ டபிள்யூஹெச் வேர்டுனா எதெல்லாம் டபிள்யூஹெச் வேர்டுனா வாட்னா என்ன, ஒய், ஏன், ஹவு எப்படி, வேர் எங்கே, இந்த மாதிரி ஏன், எப்படி, எங்கே இப்படி கேள்வி கேட்கறது தான் டபிள்யூஹெச் கொஸ்டின். ஓகேங்களா? டபிள்யூஹெச் வேர்டு. இந்த வேர்டை பயன்படுத்தி நம்ம எப்படி நம்ம கொஸ்டின் ஃபார்ம் பண்ணுறது ஃபியூச்சர் பர்ஃபெக்டில் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? பாருங்க, ஃபஸ்ட்டு டபிள்யூஹெச் வேர்டு எடுத்து அதோட ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் என்னென்னா ஃபஸ்ட்டு டபிள்யூஹெச் வேர்டு, நெக்ஸ்ட் வந்து ஹெல்பிங் வெர்பு துணைவினை சொல், எதிர்காலத்தை குறிக்கும் துணைவினை சொல், அடுத்து சப்ஜெக்ட், அடுத்து வந்து ஹேவ்ங்கிற வெர்பு ஹெல்பிங் வெர்பு, நெக்ஸ்ட் வந்து V3 வெர்பு. ஓகேங்களா? இப்போ வந்து பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் டபிள்யூஹெச் சென்டென்ஸ். இப்போ நீ எப்போது அலை வந்திருப்பாய், நீ நாளை வந்திருப்பாய்ங்கிறதுக்கு எப்படி சொல்லலாம், நீ எப்படி கேட்கலாம் டபிள்யூஹெச் பயன்படுத்தி நீ எப்போது வந்திருப்பாய். இதை டபிள்யூஹெச் வேர்டுனா இப்போ என்னது வென்ங்கிறது தான் டபிள்யூஹெச் வேர்டு. அதனால வென்னுங்கிற நம்ம டபிள்யூஹெச் வேர்டை எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வில்லுங்கிற ஹெல்ப் வெர்பை எழுதிக்கிட்டோம். அடுத்து சப்ஜெக்ட் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹேவ் போட்டுக்கிட்டோம். அடுத்து வந்து V3 வெர்பு பாசிட்டிவ் பார்ட்டிசிபிள் வெர்பு நம்ம இங்கே எழுதிக்கிட்டோம். அதனால when will you have come, நீ எப்போது வந்திருப்பாய். when will you have come, நீ எப்போது வந்திருப்பாய். இப்படின்னா நம்ம கேள்வி கேட்கலாம். நீ எங்கே வந்திருப்பாய்னா நீ எங்கே வந்திருப்பாய். இந்த வென் எடுத்துட்டு வேர்னு போட்டுக்க வேண்டியதுதான். WHERRE வேர். இந்த வேர் வென் எடுத்துட வேண்டியதுதான். வென் எடுத்துட்டு வேர் வில் யூ ஹேவ் கம், நீ எங்கே வந்திருப்பாய், நீ எப்படி வந்திருப்பாய். ஹவ் வில் யூ ஹேவ் கம், இந்த வேற எடுத்துட்டு ஹவ் வில் யூ ஹேவ் கம். இப்படிதான் நம்ம ஒன்றையும் சென்டென்ஸை மாற்றி நம்ம டபிள்யூஹெச் வேர்டை பயன்படுத்தி நம்ம கொஸ்டினை கேட்கணும். அடுத்த ஒரு சென்டென்ஸை பார்க்கலாம். அவள் ஏன் அழைத்திருப்பாள், அவள் ஏன் அழைத்திருப்பாள். ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து டபிள்யூஹெச் வேர்டுனா ஏன் தான் டபிள்யூஹெச் வேர்டு. அதனால இந்த ஃபார்முலா நாம்ஸ் பிரகாரம் நம்ம வந்து டபிள்யூஹெச் வேர்டு ஒய்ங்கிறத எழுதிக்கிட்டோம். அடுத்து வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்ப் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், அடுத்து ஹேவ், அடுத்து V3 வெர்பு. ஒய் வில் சி ஹேவ் கால்டு, ஒய் வில் சி ஹேவ் கால்டு. அவள் ஏன் அழைத்திருப்பாள், அவள் ஏன் அழைத்திருப்பாள். அவள் எங்கே அழைத்திருப்பாள்னா வேர் வில் சி ஹேவ் கால்டு. அப்படி இந்த ஒய் எடுத்துட்டு வேர் வில் சி ஹேவ் கால்டு. அவள் எப்படி அழைத்திருப்பாள், ஹவ் வில் சி ஹேவ் கால்டு, ஹவ் வில் சி ஹேவ் கால்டு. இது மாதிரி தான் நம்ம வந்து டபிள்யூஹெச் வேர்டை பயன்படுத்தி ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம வந்து எப்படி வேணாலும் நம்ம கேட்கலாம். இங்கிலீஷ் வந்து வெரி சிம்பிள். வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தா தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேங்களா? இப்போ அடுத்து ஒரு சென்டென்ஸ் பார்ப்போம். அவர்கள் என்ன முடித்திருப்பார்கள். இந்த சென்டென்ஸ்ல என்ன சப்ஜெக்ட் வேர்டு வந்திருக்கு, என்னங்கிறது டபிள்யூஹெச் வேர்டு வந்திருக்கு. ஓகேங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் அப்படிங்கிற டபிள்யூஹெச் வேர்டை எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து வில் ஹெல்பிங் வெர்ப் எழுதிக்கிட்டோம். அடுத்து சப்ஜெக்ட், இதே தான் இந்த சப்ஜெக்ட். அடுத்து ஹேவ் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் ஃபினிஷ்டு. ஃபினிஷ்டுங்கிறது மெயின் வெர்போட தேர்டு ஃபார்ம். ஓகேங்களா? இப்போ வாட் வில் தே ஹேவ் ஃபினிஷ்டு, அவர்கள் என்ன முடித்திருப்பார்கள். வாட் வில் தே ஹேவ் ஃபினிஷ்டு, அவர்கள் என்ன முடித்திருப்பார்கள். அவர் எங்கே முடித்திருப்பார்கள்னா வேர் வில் சி. இந்த வேர் வாட் எடுத்துட்டு வேர்னு போட்டுக்க வேண்டியதான். வேர் வில் தே ஹேவ் ஃபினிஷ்டு, வேர் வில் தே ஹேவ் ஃபினிஷ்டு. அவர்கள் எப்படி முடித்திருப்பார்கள். ஹவ் வில் தே, இந்த ஹவ் வாட் எடுத்துட்டு ஹவ்னு போட்டுக்க வேண்டியதான். ஹவ் வில் தே ஹேவ் ஃபினிஷ்டு. இந்த மாதிரி தான் நம்ம வந்து டபிள்யூஹெச் வேர்டை பயன்படுத்தி நம்ம ஒவ்வொரு சென்டென்ஸையும் நம்ம ஃபார்ம் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்ல நெகட்டிவ் சென்டென்ஸ். இப்போ ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் சென்டென்ஸ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்னா இப்போ பாருங்க, நீ நாளை வந்திருக்க மாட்டாயா அப்படிங்கிறது வந்து ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸோட நெகட்டிவ் சென்டென்ஸ். 2 டைப்ஸ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்க்கு, ஒன்று பாசிட்டிவ், ஒன்று நெகட்டிவ். இப்போ பாசிட்டிவ் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். இப்போ நெகட்டிவ் வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போ நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்ல பாருங்க, நீ நாளை வந்திருக்க மாட்டாயா அப்படிங்கிறது நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ்.
பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் எப்படி பார்த்தோம்? நீ நாளை வந்திருப்பாயா, நீ நாளை வந்திருப்பாயாங்கிறது பாசிட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இப்போ நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ் நீ நாளை வந்திருக்க மாட்டாயா அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து சென்டென்ஸை ஃபார்ம் பண்ண போகிறோம். சென்டென்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த நெகட்டிவ் ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸோட ஃபார்முலா ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்னு நம்ம பார்த்துட்டு நம்ம அடுத்தது சென்டென்ஸுக்கு போகலாம். ஓகேவா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட்டு வில்லுங்கிற ஆக்சிலரி வெர்பை நம்ம எழுதிக்கிட்டோம். எதிர்காலத்தை குறிக்கும் துணை வினைச்சொல் ஆக்சிலரி வெர்பு ஹெல்பிங் வெர்பை நம்ம எழுதிக்கிட்டோம். அடுத்து வந்து சப்ஜெக்ட் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து நாட், ஒரு இது வந்து நெகட்டிவ்ங்கிறதுனால நாட் எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து ஹேவ்ங்கிற வெர்பை நம்ம எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து V3 வெர்பு நெகட்டிவ் பர்ஃபெக்ட் டென்ஸ்னாலவே நம்ம வந்து V3 வெர்பை தான் நம்ம எழுதிக்கணும். என்ன ஓகேங்களா? டைப் வெர்பில் 5 டைப்ஸ் இருக்கு. 1 ப்ரெசன்ட் ஃபார்ம் V1, 2 பாஸ்ட் ஃபார்ம் V2, 3 வந்து V3 பாஸ்ட் பார்ட்டிசிபிள், 4 INC வெர்பு கூட INC சேர்க்கறது V5, V4. V5ங்கிறது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலரோட நம்ம ES இருக்கும் இல்லையா சிம்பிள் ப்ரெசன்ட்ல அந்த வெர்பு. ஓகேங்களா? மொத்தம் 5 டைப்ஸ் வைப் இருக்கு. அதுல வெர்போட 3வது வடிவம் பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பை தான் V3 தான் நம்ம இந்த பர்ஃபெக்ட் டென்ஸுக்கு கொண்டு வரணும். அது எந்த பர்ஃபெக்ட் டென்ஸாக இருந்தாலும் சரி, ப்ரெசன்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, பாஸ்ட் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, ஃபியூச்சர் பர்ஃபெக்டாக இருந்தாலும் சரி, பர்ஃபெக்ட்னு வந்தாவே நம்ம என்ன பண்ணணும்? வெர்போட 3வது வடிவத்தை தான் நம்ம இங்க யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம சென்டென்ஸை பார்ப்போம். ஓகேங்களா? நீ நாளை வந்திருக்க மாட்டாயா. இப்போ பாருங்க, இந்த வில்லையும் நாட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி சுருக்கி நம்ம ஓன்றுன்னு நம்ம எழுதிக்கிட்டோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், இந்த சென்டென்ஸ்ல யார் சப்ஜெக்டோ அவங்க எழுதணும். அடுத்து இந்த ஹேவ்ங்கிற வெர்பை பர்ஃபெக்டா பிடிக்கிற வெர்பை வந்து நம்ம எழுதணும். அடுத்து V3 வெர்பு. ஓகேங்களா? மெயின் வெர்போட V3 வெர்பு. ஓகேங்களா? இப்போ பாருங்க, நீ நாளை வந்திருக்க மாட்டாயா அப்படிங்கிறதுனால நம்ம ஓன்ட்டுங்கிற வெர்பு எழுதிக்கிட்டோம், ஆக்சுவலி வெர்பு எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், யூ தான் சப்ஜெக்ட், இங்க நீ தான் சப்ஜெக்ட், அதனால யூன்னு எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? ஹேவ்ங்கிறத எழுதிக்கிட்டோம். நெக்ஸ்ட் வந்து V3 வெர்பு. V3 வெர்பு என்னன்னா இங்க வந்து வர்றது தான் மெயின் வெர்பு. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்பு என்னன்னா கம். V1 கம், V2 கேம், V3 கம். அதனால won't you come yesterday, won't you come tomorrow, நாளை தானே. கடைசியில நம்ம அதாவது கொஸ்டின் மார்க், கொஸ்டின் சிம்பிள் வந்து நம்ம போட்டு இந்த சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்ணிடணும். ஃபர்ஸ்ட் won't, நெக்ஸ்ட் சப்ஜெக்ட், அடுத்து have, அடுத்து மெயின் வெர்பு, அடுத்து டுமாரோ ஆப்ஜெக்ட். ஓகேங்களா? won't you have come tomorrow, won't you have come tomorrow, won't you have come tomorrow, நீ நாளை வந்திருக்க மாட்டாயா. won't you have come tomorrow, நீ நாளை வந்திருக்க மாட்டாயா. நெக்ஸ்ட் ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன். அவள் அழைத்திருக்க மாட்டாளா, அவள் அழைத்திருக்க மாட்டாளா அப்படிங்கிறது ஒரு நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ், ஃபியூச்சர் பெர்ஃபெக்ட்ல நெகட்டிவ் இன்டர்கேட்டிவ் சென்டென்ஸ். இங்க வந்து நம்ம won't அதே மாதிரிதான், won'ட்ங்கிறத முன்னாடி நம்ம எழுதிக்கணும். won't. நெக்ஸ்ட் வந்து என்ன? நெக்ஸ்ட் வந்து சப்ஜெக்ட், இங்க யாரோ அவள் தான் இங்க சப்ஜெக்ட், அதனால சி அங்கிற சப்ஜெக்ட் எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ஹேவ்ங்கிற வெர்பை நம்ம எழுதிக்கிறோம், ஹெல்பிங் வெர்பை. want to see have. கால்ங்கிறது அழைக்கிறதுக்கு வந்து கால், இங்கிலீஷ்ல வந்து கால்னு நேம் பேரு. அது கால் ப்ரெசன்ட் ஃபார்ம், கால்டு பாஸ்ட் ஃபார்ம், V3 பார்ட்டிசிபிள் கால்டு தான். அதனால இந்த வெர்போட 3வது வடிவத்தை நம்ம இங்க எழுதிக்கிறோம். won't see, have called. இது சென்டென்ஸோட எண்ட்ல நம்ம வந்து கொஸ்டின் மார்க்கை போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுறோம். won't see, have called, அவள் அழைத்திருக்க மாட்டாளா. ஓகேங்களா? அடுத்து ஒரு சென்டென்ஸ் பாருங்களேன். அவர்கள் வேலை முடித்திருக்க மாட்டார்களா, அவர்கள் வேலை முடித்திருக்க மாட்டார்களா. இப்ப இங்க வந்து won't அதே சேம் தான். won'tங்கிற நம்ம இந்த won'tங்கிறது வில்லையும் நாட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம இங்க எழுதியிருக்கோம். won't
அப்படிதான் ஓன்ட் வந்தது. நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓன்ட் எப்படி வந்ததுன்னா, இந்த வில்லையும் இந்த நாட்டையும் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டோம். அதனால ஓன்ட்னு வந்துடுச்சு. ஓகேங்களா? அடுத்து ஓன்ட், அடுத்து சப்ஜெக்ட். சப்ஜெக்ட் யாரு? இங்க அவர்கள் தான் சப்ஜெக்ட். தே தான் சப்ஜெக்ட். நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும்? ஹேவ். ஓன்ட் தே ஹேவ். ஓன்ட் தே ஹேவ். வேலை முடித்திருக்க மாட்டார்கள். ஃபினிஷ்ங்கிறது முடிக்கிறது. அதோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் வெர்ப் ஃபினிஷ்டு. ஓன்ட் தே ஹேவ் ஃபினிஷ்டு த ஒர்க். ஓன்ட் தே ஹேவ் ஃபினிஷ்டு த ஒர்க். அவர்கள் வேலை முடித்திருக்க மாட்டார்களா? ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இதுவரை என்ன பார்த்தோம்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட்ல வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம், நெகட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தோம், டபிள்யூஹெச் கொஸ்டின்ஸ் பார்த்தோம், எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னு. நாளைக்கு என்ன பார்க்க போறோம்னா, ஃபியூச்சர் பர்ஃபெக்ட் கன்டினியூஸ் டென்ஸ் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வீடியோ யாரும் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல்லக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.